ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ஸ் ஸ்டெம் ஸ்டிச், பீட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், இந்த 2 ஸ்டிச்சஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம போன வீடியோவில் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டோம். இந்த வீடியோவில் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நீங்கள் எப்படி மிஷின் த்ரெட்டில் நாட் போடுவீங்களோ அதே மாதிரி நைலான் த்ரெட்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பீட் ஸ்டெம் ஸ்டிச் பொறுத்தவரை 4 பீடாக தான் லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சு, அப்புறம் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், அப்புறம் எம்ப்ராய்டரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் 4, 5 அப்படி தான் பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணுவோம். 4 பீடு அந்த லைனில் லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே லெஃப்ட் சைட் ரிவர்ஸில் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் திரும்ப அங்கே 4 பீடு எடுத்து ஸ்டிச் போடணும். நாலு பீட் லோட் பண்ணிட்டீங்களா? லோட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் ரிவர்ஸில் வந்து 4 பீடு லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிவிட்டு இங்கே பஞ்ச் பண்ணி வெளில எடுத்துகிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், இந்த மாதிரி ரிவர்ஸில் வரோம்ல அந்த இடத்துலையும் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் பீடை லோட் பண்ணணும். இதே ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நடக்கும். 4 பீட் லோட் பண்ணுவோம். லெஃப்டில் ரிவர்ஸில் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணதில் பாதி அளவில் திரும்ப லோட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இவ்வளோ தான் பீட் ஸ்டெம் ஸ்டிச். நீங்கள் இதை ஒரு லென்த்தி லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக சின்னதாக லைன் போட்டு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதில் நான் உங்களுக்கு 5 பீடாக காமிச்சிருக்கேன்ல அதே மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு க்ராஸாக லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி பஞ்ச் பண்ணி வெளில எடுத்துகிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ரிவர்ஸில் வந்து தான் பீட்ஸை லோட் பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் லைனுக்கு வந்து அங்கேயும் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் திரும்ப
பீட்ஸை லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கோங்க.